Hello friends, number series la 6th question. So இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா சோ ஒரு கூட்டுத்தொடர் அதாவது arithmetic progression AP ல n உறுப்புகளின் கூடுதல் sum of value வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா 2n² + n எனில் அதன் 8ஆம் உறுப்பு அதாவது 8th term கேட்டிருக்காங்க. சோ நமக்கு என்ன டேட்டால இருந்து கிடைச்சிருக்கு so sum of value வந்து 2n² + n அப்படினு கொடுத்திருக்காங்க. ஓகே அதே போல என்ன கேட்டிருக்காங்க 8ஆம் உறுப்பு 8th term வந்து கேட்டிருக்காங்க. 8th term T8 8th term வேணும் அப்படினா sum of 8th term minus sum of 7th term பண்ணும்போது நமக்கு 8th termக்கான வேல்யூ கிடைச்சிரும். ஓகே இப்போ நமக்கு SN ஓட வேல்யூ நமக்கு இருக்கு. அதாவது ஒரு ஃபார்மேட்ல ஒரு ஃபார்முலா ஃபார்மேட்ல இருக்கு. இதல நம்ம வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா ஈஸியா நம்ம இதில இருந்து கண்டுபிடிச்சிடலாம். சோ ஃபர்ஸ்ட் இது அப்படியே இந்த சைடு இருக்கட்டும். இந்த சைடு நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் S8 S8 வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2n² + n இருக்கு இல்லையா சோ 2n² + n சோ 2n² வந்து n வந்து 8 ஏன்னா நம்ம 8th term கண்டதானே இங்க கண்டுபிடிக்கிறோம் S8 is okay 8² + 8 so 2 into 64 + 8 so 128 + 8 நமக்கு ஃபைனல் ஆன்சர் S8 ஓடது 136 கிடைக்குது. இப்போ S7 2n² + n இதல இந்த 7 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 2 7² + 7 இதல எந்த டேர்ம் கேட்டாலும் அதுக்கு ஏத்த மாதிரி கண்டுபிடிச்சுக்கணும். இப்போ சப்போஸ் 8th term பதிலா 10th term கேக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணனும் 10 - 9 சோ நம்மளுடைய sum of value உள்ள இருந்து எந்த டேர்ம் கேக்குறாங்களோ அந்த டேர்முக்கு முன்னாடி இருக்க டேர்ம் மைனஸ் பண்ணும்போது அந்த டேர்முக்கான வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். புரியுதுங்களா? சோ 249 + 7 so 2 into 49 98 + 7 so total value 105 வருது. சோ இப்போ T8 அதாவது 8th term கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு வேல்யூ மைனஸ் பண்ணா நமக்கு கிடைச்சிருமா? சோ மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது 31 so option D 31 தான் ஆன்சர். ஓகே ட்ரை பண்ணி பாருங்க. Thanks for watching.